தெரிந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற சில பொறுப்புகள், கிறிஸ்டியன் டியூட்டிஸ் என்ற ஒரு தலைப்பில் எங்களோடு பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். In other words, நமக்கு இருக்கிற சில கடமைகள் என்ன, எப்படி வேணாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் என்பது அல்ல. நீங்க இப்படி நினைக்கிறாங்க, ஏதோ சபைக்கு வரணும், சபைக்கு போகணும், எப்படி வேணா வாழலாம், நான் தான் எனக்கு ராஜா, நானே எனக்கு மந்திரி, அப்படி இல்லை. இந்த காலையில் எல்லாரும் வேதத்திலிருந்து மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 1104. மல்கியா 2:5. அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். ஆமென். தொடர்ந்து 6ஆம் வசனம் கூட. போதும். 7ஆம் வசனம் கூட வாசிங்க. 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுகிறவர்களே அவன் சேனைக்குள்ளே கர்த்தரின் தூதன். இந்த காலை வேளையில இந்த பழைய வசனம் படி நிறைய பேசியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு திரையில பாருங்கள், the duties of a Christian life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற கடமைகள் என்ன, நமக்கு இருக்கிற பொறுப்புகள் என்ன. அன்பானவர்களே, ஒரு கணவனாய் சில பொறுப்புகள், மனைவியாய் சில பொறுப்புகள், தாயாய் சில பொறுப்புகள், பிள்ளைகளாய் சில பொறுப்புகள். உலகத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவனாய் வாழ்வது என்பது we have some responsibilities and we have some duties. ஆண்டவர் நமக்கு சில கடமைகளை தந்திருக்கிறார். அது என்ன என்பதை இந்த காலை வேளையிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்க படிச்ச வசனத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை, அவனோடு நான் செய்த என் பொருத்தனை, அவன் 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 என்று அடிக்கடி ஒரு வார்த்தை வருகிறது. ஏறக்குறைய அந்த வார்த்தை 9 முறை வருகிறது. அவன் 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 சொல்லி. இந்த அவன் நிறைய பேர் மனப்பாடம் படிச்சுட்டு போறோம், யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லி. என்ன எல்லாரும் பாருங்க, நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த அவன் யார் என்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தான். திரும்ப சொல்லுகிறேன், என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். The book of Numbers chapter 23 verse 13. 25:13 ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் பெயர் என்னவென்றால், எல்லாம் பாருங்க, ஆரோனின் மகனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ். என்னைக்கோ ஒருத்தன் வாழ்ந்தான், அவன் பெயர் பினகாஸ். அவன் யார் என்றால் ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன். மோசேயின் சகோதரன் ஆரோன். அவனுக்கு பிறந்த ஒருத்தன் எலெயாசார், அவனுக்கு பிறந்த ஒருத்தன் தான் பினகாஸ். என்ன பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னைக்கோ வாழ்ந்த ஒருத்தனை, என்னாகமத்து புஸ்தகத்தில் வாழ்ந்த ஒருவனை மல்கியாவிலே ஆண்டவர் கூடிட்டு காட்டுகிறார். என்னாகம் எத்தனாவது புஸ்தகம் பைபிள்ல? என்னாகம் எத்தனாவது புஸ்தகம்? 4வது புஸ்தகம். மல்கியா பழைய ஏற்பாட்டில அது தெரியுது. எத்தனாவது புஸ்தகம்? 39வது புஸ்தகம். 4வது புஸ்தகத்துல வாழ்ந்தவனை 39வது புஸ்தகத்தை அவனை பற்றி பேசுறார். அம்மா என்ன பாருங்க, ஐயா எல்லாம் பெரியவங்க, வயசுல பெரியவங்க எல்லாம். 4வது அதிகாரத்தில் வாழ்ந்த ஒருவனை 39வது அதிகாரத்தில் பல ஆண்டுகள், ஏறக்குறைய 1700 ஆண்டுகள் சொல்றாங்க. எப்படியும்
சோ எத்தனையோ ஆண்டுகள் பொறுத்து அவனை பற்றி சொல்றாரு. அவன் 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 அப்படி இருந்தான், அப்படி இருந்தான், அப்படி வாழ்ந்தான், அப்படிதான் ஜீவிச்சான். யார பத்தி? என்னாகமத்தில் வாழ்ந்தவரை. நான்காவது புஸ்தகத்தில் வாழ்ந்தவரை 39வது புஸ்தகத்தில் அவனை பற்றி பேசுறார். என்ன கொஞ்சம் பாருங்க ஐயா அம்மா எல்லாருமே. ஏதோ நம்ம வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், ரைட், ஏதோ வந்தோம் போனோம் இல்ல. நம்ம செய்யற ஒவ்வொன்றையும் தேவன் ரெக்கார்ட் பண்றார். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல தமிழ் பைபிள் வேற மாதிரி போட்டிருக்குது. God has the record and God has the register போட்டிருக்குது. 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல காலேஜ் பிள்ளைகளும் பாருங்க, சும்மா சுத்திக்கினே, ஊர் சுத்திக்கினே, SMS பண்ணிக்கினே, புரியுதுங்களா, சினிமா தியேட்டருக்கு போய்க்கினே, தகாத வாழ்க்கை, அந்த பையனோட இந்த பொண்ணோட, அதான் வேண்டாம். நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் கர்த்தர் தொகையிடுகிறார். என்னங்க? தொகையிடுகிறார். அம்மா நீங்க கூட, நீங்க பெரியவங்களோ சின்னவங்களோ, நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் தொகையிடுகிறார் ஆண்டவர். தமிழ்ல 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல தொகையிடுகிறார். ஐயா உங்களுக்கு தான் சொல்றேன் பெரியவரே, தொகையிடுகிறார். ஒருவேளை மனைவி தெரியாம நீ என்ன வேணா பண்ணலாம், புருஷனுக்கு தெரியாம நீ 1000 தப்பு பண்ணலாம். தேவன் தொகையிடுகிறார். தேவன் சத்தம் தொகை தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8. God records, God register போட்டிருக்குது. அப்ப எல்லாம் பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க, பெரியவங்க சின்னவங்க கூட, தம்பி இஷ்டத்துக்கு வாழற, இஷ்டத்துக்கு ஜீவிக்கிற, ஞானசாயம் எடுத்து தப்பு பண்ற, ஞானசாயம் எடுத்து தவறான வாழ்க்கை வாழற, ஆமா ஞானசாயம் தவறான வாழ்க்கை வாழறீங்க, யோசித்து பாருங்க. இதெல்லாம் தேவன் தொகையிடுகிறார். எங்கேயோ வாழ்ந்த ஒருவனை எப்போ வாழ்ந்தான், அவனை எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மறக்கல, அவர் கர்த்தர். கவனிக்கிறீங்களா? உங்களை எல்லாரும் மறந்துடலாம், ஒருவேளை எல்லாரும் மறந்துடலாம், ஒருவேளை பாஸ்டர் மறந்துடலாம், எல்லாரும் நீங்க மறக்கப்படலாம். நீங்க செய்யற சின்ன சின்ன தியாகங்களை கூட ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் இந்த 2 நாள் கூட்டத்துக்கு போனேனே, எனக்கு போக முடியாத சூழ்நிலை, கட்டாயம் போக முடியாது, ரொம்ப தூரம் வேற, கூடம். அது பள்ளியூர்ல இறங்கி அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு 1.5 மணி நேரம் போகணும், ரோடே கிடையாது. அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும், அங்க கொடுமையான வெயில். அந்த ஊர்ல வெயில் கொஞ்சம் நெஞ்சீங்கள, கொடுமையான வெயில். அந்த தண்ணி, இந்த ஒஸ்ட் தண்ணி உலகத்தை எங்கேயுமே நம்ம தண்ணி பார்த்தது இல்லை. அந்த கூடம் அந்த சுனாமிக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சா, அவ்வளவு வாய் சும்மா கொஞ்சம் துளி பட்டா கூட அவ்வளவு புளிப்பு, கசப்பது, விஷமா இருக்குது. ஆனா மக்கள் அதில் வாழறாங்க. என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னைக்கும் அந்த பாஸ்டர் எப்பவோ சொன்ன போல, லாஸ்ட் இயர் சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட, நான் வரேன்னு சொல்லி எனக்கே மறந்து போச்சு. அவர் சொன்னார், அவர் அது முந்த நாள் தான் ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஐயா கூட்டையா இந்த மாதிரி எல்லாம் போஸ்டர்லாம் அடிச்சிட்டோம், நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டோம். இதுக்காக சொல்ல வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், ரொம்ப கஷ்டம்தான். போன பொழுது தான் தெரியும் அது 3 நாள் உபவாசம் ஜெபம்னு. அப்ப நான் சொன்னேன், நாங்கள் அடுப்பே பற்ற வைக்க மாட்டேன்னாரு. இது பெரிய கொடுமையா இருக்கு எனக்கு. அப்புறம் நானே நடுராத்திரில 10:30 மணிக்கு ஒரு பையன்கிட்ட சொல்லி இட்லி வாங்கி சாப்பிட்டேன். அவருக்கு தெரியாது, உபவாசம் அவருக்கு தான், எனக்கு இல்லையே. அப்புறம் மைக்கேல் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கிறார், போன வருஷம் மைக்கேல் கூடத்துக்கு போனாராம், எங்க மாமா பசி தாழ மாட்டாரு, அவர் கட்டாயம் வாங்கி இட்லி வாங்கிட்டாரு. அப்படி சொல்லி கூட மனுஷன் வாங்கி தரல. சரி, என்ன சொல்ல வந்தேன்னா, ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் ரொம்ப லேட், வள்ளியூர்ல இங்க சென்னை வந்து அதுங்க 8:20 சென்னைக்கு வந்துச்சு அந்த ட்ரெயின். எல்லாமே கஷ்டம் தான். ஆனா ஒண்ணு தெரியும், God has a record. ஆமீன் சொல்லுங்க. தேவன் சத்தமா சொல்லுங்க, தேவன் சத்தமா சொல்லுங்க. சோ அவன் அந்த வார்த்தை யார் தெரியுமா? அவன் தான். சரி, செய்ய வேண்டிய சில காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்கிறது. நம்பர் ஒன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல் கடமை என்ன? 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய 3வது வரி, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டே அப்படியே அவன் இருந்தான். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து. எனக்கு எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டே அப்படியே இருந்தான். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் எதிர்பார்ப்பு என்னவென்றால், பரலோகத்துக்கு நீ கர்த்தருக்கு பயப்பட எதிர்பார்க்கிற. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
ஒன் செகண்ட் படிப்பீங்களா? எல்லாம் வேதத்தை சொல்லி படிப்பீங்களா? எல்லாம் சொல்லுங்க. அவன் சத்தமா எனக்கு பயப்பட வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டு, இதை மட்டும் சத்தமா சொல்லுங்க. அப்படியே என்னங்க? எப்படியே? கொஞ்சம் ராஜேஷ் கொஞ்சம் அப்படி வாழ்ந்தானா? எப்படி வாழ்ந்தான்? கோச்சிக்க மாட்டீங்களே. டெய்லர் சொல்லும் போது, டெய்லர் இதே மாதிரி தைக்கணும். எப்படி? இதே மாதிரி கொஞ்சம் தச்சுட்டா மூஞ்சி மாதிரி தச்சு வச்சுக்கிறீங்க. மூஞ்சி நீங்க இப்ப பாத்தீங்க. அப்படியே அப்ப நம்ம எப்படி நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? நான் கொடுக்குற மாதிரியே. ஹலோ, தேவன் கூட அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிள். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தா, ஹலோ, இன்னைக்கு வாழ்க்கையில தவறுகள் வராது. தினந்தோறும் இந்த டெய்லி பேப்பர் படிங்களேன். டெய்லி பேப்பர்ல கொலை, அதெல்லாம் வந்து பணத்துக்காக இல்ல, பாதி தகாத உறவுகளுக்காக. இம்மாரல் அண்ட் இல்லீகல் உலகமே இன்னைக்கு. இதுல என்ன தெரியுமா? அந்த பயம் இல்ல. அது எந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த சாமி கும்பிட்டாலும் தெய்வ பயம் மக்களுக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தவறான உறவுகள், தவறான வாழ்க்கை, எல்லாமே தவறு 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 தவறு. பயம் இல்லை. இங்க நம்ம பண்றோமே, கர்த்தர் நம்மளை தண்டிப்பாரு. இதை பண்றோமே, ஆண்டவர் நம்மளை பாக்குறாரு. இதை பண்றோமே, நம்ம கர்த்தர் கணக்கு சொல்லணுமே. டேய் பசங்களா, புரியுதா உங்களுக்கு? அந்த பயம் இல்லை. சும்மா ஏதோ பிக்னிக் மாதிரி வரணும், பைபிள் அது அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க போடா போடான்னு ஏதோ சொன்னாங்க, நானும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன் கொடுக்கலாம். அந்த அம்மா ரொம்ப போச்சுக்கும். இது என்ன பண்றது? அதான் சொன்னார் ஒருத்தர், இது நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். என்ன வேலை? நல்ல வேலை, ஆனா மோசமான வேலை இது. எல்லாரும் பே பண்ணோம். இவன் கூட சில கேள்வி கேட்போம். சின்ன பசங்க கூட கேள்வி கேட்கறேன். என்ன பாஸ்டர் நீ ரொம்ப நேரம் பேசுற பாஸ்டர்? நீ என்ன பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசுற பாஸ்டர்? ரொம்ப நேரம் பேசுற பாஸ்டர். எங்க பையன் நான் தப்பாக பேசிட்டான். அது அம்மா கொடுமை இல்லை இதெல்லாம். எப்படியோ ஒண்ணு, இந்த பயம் இருந்துச்சுன்னா இது இருக்காது. என்ன பயம்? சத்தமா வசனம் படிங்க. அவன் அவன் சத்தமா சொல்லுங்க. புருஷனுக்கு பயப்படுறீங்களோ, மனைவிக்கு பயப்படுறீங்களோ, அப்படியே பசங்களா அப்பா அம்மாவுக்கு பயப்படுறீங்களோ இல்லடா, உங்களை படைச்சவருக்கு பயப்படுங்கடா. எனக்கு பயப்பட வேண்டாம். எல்லாம் புரியுதா உங்களுக்கு? எனக்கு பயப்பட வேண்டாம். நான் ஒரு மனுஷன். எனக்கு பயப்படுற பயம் உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் தராது. ஆனா உங்களை ஒருத்தர் படைச்சாரு பாத்தீங்களா, ஒருத்தர் உருவாக்குறாரு பாத்தீங்களா, ஒருத்தர் உங்களை பார்க்கிறாரு, அதுக்காக பயப்படுங்க. வேதம் சொல்லுது, அவனுக்கு பயப்பட வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டு. அது என்னது? ஹலோ, இது வந்து ஒரு ஆப்ளிகேஷன் கிடையாது. வாங்க ப்ளீஸ் வாங்க, கட்டாயம் வாங்க, வந்துடாதீங்க பிரதர், வாங்க பிரதர், வாங்க பிரதர் அப்படி இல்ல. இது என்னது? சத்தமா சொல்லுங்க. இட்ஸ் a command. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு பிடிச்சமான வசனம், எல்லாம் நீல கை சொல்லுங்க, உங்க மார்ல கை வச்சு சொல்லுங்க. அப்படியே சத்தமா சொல்லுங்க. பாதி அப்படி இருந்தான், பாதி இப்படி இருந்தான். எங்க பாதி அப்படி இருந்தான், பாதி இப்படி இருந்தான். இல்லைங்க, எப்படி இருந்தான்? அம்மா சொல்லுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ கேளுங்க. எப்படி இருக்குது? சத்தமா சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கணும்னு விரும்பினாரோ, கொஞ்சம் கண்ணை மூடி சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு கூட இந்த வாழ்க்கையை தாங்க. ஆண்டவர் எனக்கு கூட இந்த வாழ்க்கையை தாங்க. நான் பெரிய பெனியன் மாதிரி, ஜாய்ஸ் மேயர் மாதிரி, ஒரு மோகன் சிலாசரஸ் மாதிரி, ஃபாதர் பெர்மான்ஸ் மாதிரிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க எப்படி நான் வாழணும்னு விரும்புறீங்களோ எப்படி இருக்கணும்? சத்தமா. Don't want to be Joyce Meyer. Don't try to be Catherine Kuhlman. யார மாதிரி இமிடேட் பண்ணாதீங்க. எல்லாம் கரண்ட் சொல்லுங்க. தேவனே, நான் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்படியே நான் வாழ்ந்தா போதும். அது போதுமே பரலோகத்துக்கு. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1 நேரம் இல்லை. நம்பர் 1 fear of God. நம்பர் 2 தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. 6ஆம் வசனம் முதல் வார்த்தை. சத்திய வேதம். அவன் தேவனுடைய 2வது எதிர்பார்ப்பு தெரியுமா? என் பையன் என்னை பத்தி சொல்லணும். சத்திய வேதம். நீ கேட்க, என்ன பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தை அங்க இல்லையே? ஹலோ, நல்லா கவனிங்க. இதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். எது உள்ளத்தில் இருக்குதோ, என்னங்க எது உள்ளத்தில் இருக்குதோ, நான் சில பேர் கேட்கிறேன், கோச்சுக்காதீங்க.
நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க, சபைக்கு ரொம்ப வருஷமா வரீங்க, இன்னும் உங்க பாஷை மாறலையே, மெட்ராஸ் பாஷை மச்சி மச்சான் என்ன பேசுறீங்க பாருங்க, மாறவே. நான் காதல கேட்கிறேன், என்ன மச்சி என்ன மச்சான், நீங்கெல்லாம் பெனாய் போட்டு வாயை கழுவணும். ஏன் தெரியுமா? எது உள்ளத்துல இருந்து அதான் வரும். பாடி போடி அவளை இவளை மெட்ராஸ் பாஷை திரும்ப எல்லாம் பாருங்க. அந்த வார்த்தை படிங்க. சத்திய வேதம் என்னங்க சத்தமா? ஹலோ பிரதர், நீங்க வாயை திறந்தா உங்க வார்த்தையில என்ன, வாயில என்ன வருது? எடுத்த உடனே மெட்ராஸ் பாஷை. எது இருக்குதோ அதான் வரும். புரியுதா உங்களுக்கு? எது இருக்குதோ சத்தமா சொல்லுங்க. எது இருக்குதோ அதான் வரும். எது படம்? இதயத்தை நிறைவினால் சத்தமா, இதயத்தை நிறைவினால். புரியுதா உங்களுக்கு? சில பேர் குறை சொல்றதே ஒரு ஊழியம். அது இதயத்துல என்ன இருக்குது? ஒரே குறை தான். வாயை திறந்தா என்ன வரும்? குறை தான் வரும். சில பேர் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் குற்றப்படுத்துறதே அவங்களுக்கு ஊழியம். இதயத்துல என்ன இருக்குது? ஹலோ, இதயத்துல என்ன இருக்குது கேட்டேன். ஆண்டவரை குற்றப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், அவன் வாயில என்ன இருந்தது? அவ படிப்போட, அதாவது இந்த படிப்போட அர்த்தம் இல்ல. சோ எது உங்க வாயில் இருக்குதோ வெளியே வரும். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், திரும்ப சொல்லுங்க, இங்கிலீஷ்ல போட்டுலாம் பாருங்க, proclaim the truth. அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம், நீ நாலு யாராயிலும் உன் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒருத்தரோடையாவது எதை பேசுங்க? வேதத்தை பத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுவீங்களா? இதாங்க ஒரு கிறிஸ்தவனின் கடமை. முதல் கடமை fear of God. இரண்டாவது கடமை போட்டது பாருங்க, சொல்லுங்க, சத்தியத்தை ஒருத்தருக்காகிலும் பெரிய அதுக்கு மேல தேவையில்லை, பெரிய வால் போஸ்ட் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. உங்களை தேடி எத்தனை பேர் டெய்லி வராங்க இல்லையா? உங்களை தேடி எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில குறுக்கிடுறாங்க, எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க? ஹலோ என் அன்பான தொழிலாளர் சகோதரர்களே, புரியுதா உங்களுக்கு? கடினமான வேலை செய்கிறவங்களே, உங்கள்கிட்ட அன்பா கேட்கிறேன், நான் யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு தேவ எதிர்பார்ப்பாரு. அதான் உங்களுடைய கடமை. வேலைக்கு போறீங்க, எங்கெங்க போறீங்க, பரடங்கள் போறீங்க, ஜஸ்ட் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை. அதாவது அது கேட்ட சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உருவாக்கி தந்துருவார். அவங்க பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டம், பொண்டாட்டிக்கு வியாதி, பையனுக்கு வியாதி, எனக்கு அப்படி. பிரதர் அப்படியா? இந்த இயேசுநாதர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், இந்த இயேசுநாதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்களேன், அந்த இயேசுநாதர் கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்களேன், பக்கத்துல ஒரு இந்த அலுவலியா சபை இருக்கும், இந்த சபைக்கு கொஞ்சம் போய் பாருங்களேன். ஹலோ, இதாங்க தேவனுடைய எதிர்பார்ப்பு. மூன்றாவது, நேரம் இல்லை, மூன்றாவது தெரியுமா? மூன்றாவது அடுத்து 6ஆம் வசனத்தின் பின்பகுதி. 6ஆம் வசனத்தின் பின்பகுதி சிஸ்டர், சாரி மன்னிக்கணும். 6ஆம் வசனத்தின் 2வது வரி, அவாய்டிங் இங்கிலீஷ் போடுறாரு. ரைட், சொல்லுங்க. அவருடைய உதடுகளில் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவனா எப்படி இருப்பான்? கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும்? அது சொல்லுங்க. கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும்? ஆமா, புரியுதா உங்களுக்கு? அம்மா இது தெரிஞ்சா போதும். கிறிஸ்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள்ட்ட நம்பி பிசினஸ் பண்ணலாம், அவங்கள்ட்ட நம்பி காசு கொடுக்கலாம், அவங்கள்ட்ட நம்பி இதை பண்ணலாம். என்னங்க அநியாயமா இருக்குதுல்ல இன்னைக்கு? நியாயமே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? தமிழ் இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கிறானே, அவாய்டிங் தி இன்இக்விட்டிஸ். அதாவது பர்பஸ் முதல்ல வந்து இந்த பர்பஸ் அது கிறிஸ்டியன்ல அது இதெல்லாம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய அதாவது முடிந்த அளவு தமிழ் எல்லாம் பாருங்க, தமிழ் படிச்சு பாருங்க. அவன் வாயிலே அவன் உதடுகளில் சத்தமா சொல்லுங்க. ஹலோ என்ன பாருங்க, நான் வாழ்கிற உலகம் அநியாயமான உலகம், அசுத்தமான உலகம், கேடுபாடான உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம். என்ன பாருங்க, எல்லாரும் லோத்து பத்தி போட்டிருக்குது. அவன் வாழ்ந்த உலகம் அக்கிரமம் நிறைந்த உலகத்துல அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. சோதோம் குமாரா மோசமான ஊரு, விபச்சாரம் பண்ற ஊரு, தகப்பனுக்கும் மகளுக்கும் தொடர்பு, அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அவன் நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறான். அம்மா என்ன பாக்குறீங்களா? நீ என்ன சொல்லி தெரியுமா? அந்த இடத்துலதான் இருக்கிற இடம் மோசம், அவர் மோசம், இவர் மோசம் இல்ல. யார் மோசமா இருந்தாலும் நீங்க நீதிமான வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில் என்ன இல்லையா? என்ன இல்ல?
அக்கிரமம் இல்லைங்க, அதுல சரியான மொழிபெயர்ப்பு. நியாயமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அது? சத்தமா சொல்லுங்க. ஆமா, கோச்சுக்காதீங்க ஐயா, கோச்சுக்காதீங்க ஐயா. சம்பாத்தி நியாயமா இருக்கணும். நீங்க சொல்ற எடுக்கிற முடிவு நியாயமா இருக்கணும். அது புரியுதா உங்களுக்கு? நான் திருப்பி சொல்ல விரும்புறேன். ஒன்னு செய்யும் போது ரெண்டு காரியம் யோசிங்க. ஒன்னு தேவ நீதியை பாருங்க, ரெண்டாவது உலக நீதியை பாருங்க. உலக நீதி முக்கியம் இல்ல, தேவ நீதி தான் ரொம்ப முக்கியம். உலக நீதி தவறு செய்ய சொல்லும், ஆனா தேவ நீதி சொல்லும் வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், நீ எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கிற, அநியாயம் பண்ணிருக்கிற, பட் ஸ்டில் ஐ ஹவ் டன் குட் திங் ஃபார் யூ. அதனாலதான் பக்தன் சொன்னா, என் நீதி நியாயங்கள், சத்தமா சொல்லுங்க, என் நீதி நியாயம். என் பகுதியில கவனிங்க, என் பகுதியில இப்ப ஐயா கிட்ட நான் கொஞ்ச நேரம் பத்தி பேச போறேன். பரமா போன் பண்ணானா ரொம்ப கரெக்டா பண்ணான். ரைட், ஐயா அடுத்து வருகிறாரு. அவங்க அம்மா விட்டு எனக்கு போன் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய பகுதியில நிறைய காரியங்கள் நியாயம் தெரியும், ஆனா அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஆண்டவரே தேவ நீதியை வச்சு பாருங்க. நான் உறுதியுமே சொல்லுவேன். இப்போ நான் இவரை பார்க்கும்போது குற்றவாளியா பாக்குறேன், ஆனா ஆண்டவரை பார்க்கும்போது நல்லவனா பாக்குறேன். நல்ல கவனிங்க, என்ன இருக்கணும்? இப்படி இப்படி ஒரு கோடு போட்டுங்க. மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி. மிஸ்டர் ஏ மிஸ்டர் பியை பார்க்கும்போது ரொம்ப கெட்டவனா பாக்குறேன், ஏன்னா கெட்டவன் தான். ஆனா மேல ஒரு சி, ஒரு ஜி ஒருத்தர் தேவன் இருக்கிறாரு, அவர் இவன் நல்லவனா பாக்குறாரு. என்ன கொடுமையா இல்லை இது? அவர் இவனை நல்லவனா பாக்குறாரு. இப்ப நான் செய்ய வேண்டிய தெரியுமா? நான் அவரை பார்த்தா அவர் மூலம் இவனை பார்த்து எப்படி பார்ப்பேன்? ஆமென் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப ஞானம் வேணும், ரொம்ப அதுக்கெல்லாம் பக்தி வேணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா குதிக்கிறதுல ஐஜம் லாங் ஜம்ப் பண்ணிட்டு அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஏதாவது ஜெபத்துக்கு போனேன், அவர் பெருமையா சொன்ன ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா 45 முறை நான் திருப்பத்தூர் போயிட்டு வந்தேன்னாங்க. அது பெரிய பெருமையா? நல்லா தூக்குது அந்த அம்மா ஜெபத்துல. அதுல வேற சந்தோஷமா சொல்லுது, 45 முறை நானு எங்க போயிட்டு வந்தேன், என்னத்துக்கு? என்னங்க நல்லா தூக்குது அந்த அம்மா. இங்க இப்போ எனக்கு என்ன தெரியும், 45 முறை போயிட்டு என்ன பிரயோஜனம்? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தப்பா ரைட் சொல்லி உபாசனா கடன் தூக்கம் தான் வரும். அது அதோட பெரிய போடும். அந்த வெயில்ல அது மேல ஷீட்டு, தகர ஷீட்டு, அது தூங்குறது நியாயம் தான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அது. ஆனா என்ன சொல்ல விரும்புறேன், நம்முடைய வாழ்க்கை நியாயமா இருக்கணும். சம்பாத்தியம், உறவுகள்ல, ஹலோ, திருப்பி 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 சொல்ல விரும்புறேன், நீ இது நியாயம் இல்லைன்னா நம்ம ஜபங்கள் நியாயமா இருக்காது. தமிழ் அரசு அழகா போட்டு, இங்கிலீஷ் அழகா போட்டுருக்கோம். படிங்க போங்க இங்கிலீஷ்ல ப்ளீஸ். And nothing false was found on his lips. Nothing false. ரொம்ப அழகான வார்த்தை. என்ன இல்லையா வாழ்க்கையில? பிரபு நீ பண்ற பல ஃப்ரிட்ஜில் ஏசில் ஆயிடுது. என்ன பிரபு தெரிஞ்சு வருதா தெரியாம வருதா? தெரியாம வருது. ஆனா அவர் சொல்றாரு, அவன் லைஃப்ல என்னவே இல்லையா? படிங்க போங்க. Nothing false. Nothing false. அவன் வாழ்க்கையில ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியலையா? ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் வாழ்க்கையில ஒரு தப்பு கூட, அது என்னங்க, உலகத்துல வாழ்ந்தாரா பரலோகத்துல வாழ்ந்தாரா? Once again, Mohan, please. And nothing false. Nothing False. Nothing false. அவன் வாழ்க்கையில போலியான வாழ்க்கையில ஃபால்ஸ் தெரியுமா? இது என்ன சீலிங்? இது என்ன சீலிங்? அதுக்கு மேல இருக்குது என்ன சீலிங்? அது புரியுதுங்களா? இது என்ன சீலிங்? என்ன அநியாயம் பண்றீங்க இந்த மாதிரி? இது என்ன சீலிங்? இது ஃபால்ஸ், அதாவது பொய்யான சீலிங். இது உண்மையான சீலிங் இல்ல. இதுக்கு மேல ஒண்ணு போட்டுருக்குது செமெண்ட்ல, அது என்னது? வேதம் சொல்லுது, there is no false in his life. வாழ்க்கையில போலியான ஒரு போலி வாழ்க்கை இல்லையா? ஆமென் சொல்றீங்களா? அம்மா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாயங்காலம் 12 மணிக்கு மேல என்ன வாழ்க்கை? அநியாயமா இல்ல? உலகமே ஒத்து போகுது பாஸ்டர், நம்ம ஒத்து போனா என்ன? ஹலோ, நம்ம உலகத்தான் இல்லம்மா, நம்ம வித்தியாசமானவங்கம்மா. நம்பர் 1 என்னது? நம்பர் 1 என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னேன்? நம்பர் 1
எனக்கு கர்த்தருக்கு பயம். அது இருந்தா போதுங்க. ஹலோ, உங்களுக்கு எனக்கு கேளுமா, ஆமா, படிப்பு தேவையில்லை, அறிவு தேவையில்லை, ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் தேவையில்லை, ஞானம் கல்வி எல்லாம் தேவையில்லை. அந்த பயம் இருந்துச்சுன்னா நீங்க பெரிய சூப்பர் மேன் ஆயிடுவீங்க. தாவீது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. ஆடு மேய்க்கிறவன கர்த்தர் அரசனாக்கிட்டாரு. எப்தா விபச்சாரிக்கு பிறந்தவன், அவன் கர்த்தருக்கு பயந்தான், அவனை கர்த்தர் பெரியவனாகிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த தேவனுக்கு சின்ன சின்ன காரியங்கள் பயப்படுங்க. எனக்கு யோசேப்பு சொன்னா, இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் அல்ல, ஆனா கர்த்தருக்கு முன்பாக நான் இந்த பொல்லாப்பை செய்ய மாட்டேன். அவனை தேடி வாய்ப்பு வந்துச்சு, ஆனா என்ன சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக. அது உங்களுக்கு தான் சொல்றேமா, தவறான உறவுகள், தவறான ஆசை, தவறான எண்ணங்கள் வேண்டாம். ஒரு வாழ்க்கை அழிச்சிரும். நம்பர் 2, முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுங்க, வாயில் என்ன வரணும், சத்தமா சத்தமா சொல்லுங்க. சும்மா வாயா வயல் பிடிக்கிறது பெருசு இல்லை, நல்லது. ஆனா 2 பேருக்காக அவனுக்கு ஏதோ, அதாவது ஆண்டவரா அவனுக்கு வாழ்க்கையில கூட்டிட்டு வருவார். அவனே சொல்லுவான், ஏதாவது சொல்லுவான், எனக்கு கஷ்டம் பாருங்க, எனக்கு பாருங்க அப்படி பாருங்க, எனக்கு இப்படி. அதான் ஒரு சான்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருடைய இயலாமை சொல்லுங்க எல்லாரும், எனக்கு சாதகம். ஒருவருடைய இல்லாமை எனக்கு சாதகம். நான் சொல்றது உங்களுக்கு, அவன் சொல்றான், எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குதுங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க. அதான் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 3வது என்னங்க, போட்டிருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அநியாயத்தை செய்யுங்க. சத்தமா சொல்லுங்க, அநியாயத்தை சத்தமா சொல்லுங்க. தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், அநியாயத்தை இங்கிலீஷ்ல முதல்ல போட்டுருது. முதல் வார்த்தை என்னங்க, சில பேர் அவாய்ட் பண்றோம் இல்லையா வாழ்க்கையில. ஹலோ, யாரெல்லாம் அவாய்ட் பண்றோம்? அதிகமா நல்லவங்க அவாய்ட் பண்ணிடுறோம். முதல்ல பாசிட்டிவ்ல அவாய்ட் பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க தான் அதை பண்ணாது இதை பண்ணாது எல்லாம் சொல்றாங்க. என்னங்க, அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை நீங்களும் அவாய்ட் ஆகிடுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அநியாயத்தை செய்யுங்க. சத்தமா நான் சொல்லுமா, அம்மா, விடுமுறை நாட்கள் உங்க பிள்ளைகளை இந்த கல்லு மண் கும்புறவங்க வீட்டுக்கு, சினிமா பார்க்குறவங்க வீட்டுக்கு, புரியுது அவங்களுக்கு, இந்த 24 CD போட்டு பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா வரும்போது பையன் கட்டாயம் கிரிமினலாக வருவான். ஏன்னா 24 வீட்டில் அதான் ஓடி இருக்குது. அவன் சொல்றான், சின்ன பையன் சொல்றே, அவன் பாரு இப்போ என்ன பண்ண போறான் பாரு சொல்றான். இவன் அந்த உள்ள வரும்போது சொல்றான், டே அவன் என்ன பண்ண போறான் பாரு பண்றான். அப்ப இவன் பார்த்து பார்த்து அப்படியே பூரிச்சு போயிட்டான். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்த்தீங்க, ஆனா 2 நாள் அவன் ஸ்பாயில் ஆயிடுறான். புரியுதா உங்களுக்கு? முடிஞ்ச அளவுக்கு நியாயமான வாழ்க்கை வாழுங்க. முடிஞ்ச அளவுக்கு விரும்புங்க, கர்த்தர் கிருபை தருவார். 4வது குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். இதோட நிறைய விஷயம் சொல்றதுக்கு. நம்பர் 4 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 6ஆம் வசனம், 3வது வரி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உங்களோட சேர்ந்து சொல்லுங்க. என்னோடு போட்டு தரேன் புள்ளியா, வாக்கிங் வித் காட். சொல்லுங்க, என்னோடு, சத்தமா சொல்லுங்க, என்னோடு சமாதானமும். என்னங்க, யதார்த்தம் தெரியுமா? யதார்த்தம் தெரியுமா? யதார்த்தம் தெரியுமா? பதார்த்தமா? யதார்த்தம் என்னதுங்க? என்ன பிரபு யதார்த்தம்னா? நேச்சுரலா, சும்மா போலியான வாழ்க்கை இல்லை. ஹalleluya, glory, praise the Lord. சில பேர் பார்த்தாங்க, சில அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பாங்க. தோத்திரம் 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 தோத்திரம், அப்புறம் பார்த்தா கேட்ட வார்த்தை. புரியுங்களா? அந்த நேரம் வரைக்கும் சினிமா பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போட்ட உடனே எல்லாமே இயேசுவே, இது எதுக்கு? இதான் பதார்த்தம். பதார்த்தமா இருக்காது. எப்படி இருங்க? சத்தமா சொல்லுங்க. யதார்த்தமா தெரியுதா? பி நேச்சுரல். நீங்களாவே இருங்க. கல்யாணத்துல ஒரு காட்சி, அவரா இவர், அவளா இவள், அவள்தான் இவள். ஹலோ, இங்க பாஸ்டர் இங்க எப்படி வேணா வரலாம் பாஸ்டர், அங்க போனா தானே முதல் அலைக்கு போடுவாங்க, அது முதல் அலைக்கு போனா கடைசி அலைக்கு வேணாம், இதே மாதிரி போங்க போதும். அப்படி அவங்க எக்ஸப்ட் பண்ணாலும் கல்யாணத்துக்கு போகாதீங்க. என்ன பாக்குறீங்க? மட்டுக்கூடா கட்டிட்டு போங்க, அதெல்லாம் வேற. அதுவும் வாங்கி வேஸ்டா போயிடக்கூடாது. அந்த ஓவர் இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வேண்டாம். எப்படி இருக்கு? வார்த்தையை சொல்லுங்க, தமிழ் வார்த்தை அப்படியே சொல்லுங்க. என்னது என்னது? அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னது? அப்படி கிடையாது. போலியான. அவன் என்னோட எப்படி வாழ்ந்தா? வாக்கிங் வித் காட். எப்படிங்க? என்னோட எப்படி வாழ்ந்தா? ரொம்ப நேச்சுரலா.
அதுக்கு ரொம்ப கஷ்டப்படல, ஒண்ணும் பண்ணல. பாருங்க, இங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி உலக வாழ்க்கையில வாழ்ந்து பாருங்க. ட்ரை பண்ணுங்க, you will be success. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் எதிர்பார்த்த முதல் குறிப்பு என்னங்க? சின்ன சின்ன பயப்படுங்க. இது பண்றேனே, இது தப்பு இல்லையா? இது பண்ணா அம்மா நான் சொல்றேங்க, நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் உங்க சந்ததியை பாதிக்குமா? இன்னைக்கு நீ சாதிச்சீங்க நினைக்கலாம், இல்ல உங்க சந்ததியை நீங்க பாதிக்கிறீங்க. ஹலோ, நான் என்ன நினைக்கிறேன், சாதிச்சுட்டு பாஸ்டர் நான் நினைச்சதை முடிச்சுட்டு பாத்தீங்களா? ஹலோ, நீங்க நினைச்சதை முடிக்கல, உங்க சந்ததிக்கு ஒரு பெரிய சாபத்தை வச்சுட்டு போயிட்டீங்க. நம்பர் 2, அது எப்படி வரும்? அது எப்படி வரும்னு கேட்டேன். முதல்ல எங்க இருக்கணும்? அது அப்பதான் எங்க வரும். மூணாவது, அவன் வாழ்க்கையில என்ன இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது ஒரு 4 பேர் உங்களை திட்டுறான் தெரியுமா? வெளியே பாவி மனுஷன் துட்டு வாங்கினா கொடுக்க மாட்டேன்றான், பைபிள் தூக்கி போயிடுறான், வாரம் வெள்ளப்பட தூக்கி கட்டிட்டு போயிடுறான், இவோ ஊரையை மாத்திரா வேணாங்க, வேண்டாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். சத்தமா சொல்லுங்க. அவன் ஏத்துக்கிறவனா இல்லையோ பரவாயில்ல, ஏத்துக்கணும் அந்த நியாயத்தை. உலக நியாயம் நமக்கு தேவையில்லைங்க. உலகத்தானுக்கு நியாயம் தான் அநியாயம், உலகத்தானுக்கு நியாயம் தான் அநியாயம், அநியாயம் தான் அக்கிரமம் தான் கிரமம், கிரமம் தான் நம்ம பயத்தோடு வாழறோம். பயந்து வாழ கிரமம் நம்மளுக்குள்ள சொல்லுது. ஊரே மாத்துறாங்க இவங்கெல்லாம். இவங்க என்ன கும்பல் சொல்றாங்களா இல்லையா? என்ன பிரபு, இவங்கெல்லாம் யாரு? ஒரு பாஸ்டர் ஏமாத்துறாரு, அவன் எல்லாரும் ஏமாத்துறோம். ஊரே ஏமாத்துற கும்பல். அதை பத்தி அதை பத்தி தேவையில்லை. ஆனா என்னுடைய மதிப்பீடு பரலோகத்தினுடைய மதிப்பீடு தான் முக்கியம். சொல்லுங்க, நியாயமான வாழ்க்கை. 4வது, தேவனோடு. இது நம்ம நிறைய காரணம் சொல்லலாம். பாஸ்டர் அவர் சரியில்லை, இந்த புருஷன் பாருங்க, இவன் புருஷனா இவன் தான் என்ன நல்ல இது வேணா வேலை மாத்திக்கலாமா? முதல்ல முடியாது. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் எப்படி வாழுங்க? மாசத்துல வாழுங்க. நீங்க வாழற உலகமே கோணலும் மாறுபாடு. புருஷன் கோணல் தான், எல்லாமே மாணல் தான். கோணலும் மாணலும் எங்க போட்டுது? பிலிப்பியர் 2:12. என்ன உலகம் இது? வீட்டுல இருக்கிற எல்லாருமே யார் தான்? கோணலானவங்க தான். என்னடி பாக்குறீங்க? சில பேர் கோச்சு கூட, சில பேர் எப்படியோ போவோம், கோணல் மாணலாம் போவோம். இது அந்த கோணல சொல்லுங்க. கோணலும் எப்படி இருங்க? கோணலும் மாறுபாடுமான உலகமே அப்படிதான். பிள்ளை கோணல், புருஷன் கோணல், எல்லாமே கோணல். நீங்க எப்படி இருங்க? அடுத்து படிங்க சிஸ்டர். என்னங்க? எல்லாம் நல்லவங்களா? எல்லாமே நல்லவங்க இல்ல. நீங்க இருக்கிற இடம், நீங்க இருக்கிற ஏரியா, இருக்கிற தெரு, பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யார் தான்? ஆனா எப்படி இருங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்புறம் கபடற்றவர்களா? 3வது என்னங்க? ஆமென். எல்லாம் எழுந்திருக்கும். சொல்லுவோம், நிறைய சொல்றதுக்கு சாயங்காலம் பேசணும். எல்லாரும் எழுந்திருந்து சொல்லுங்க. எனக்கு இருக்கிற பொறுப்பு, முதல் பொறுப்பு என்ன தெரியுமா? முதல் பொறுப்பு அவருக்கு பயந்தீங்கன்னா போதும். வாலிய பிள்ளைகள்லாம் பாருங்க, பிள்ளைகள்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், டேய் பசங்களா, கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா, டேய் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அப்துல் கலாமை விட நீங்க ஜீனியஸா மாற முடியும். எனக்கு உள்ளதான் சொல்றேன். யாரை விட பெரிய ஆளா மாறலாம்? யாரை விட? அப்துல் கலாம் விட பெரிய ஆளா மாறலாம். அம்பானியை விட பெரிய ஆளா மாற முடியும். உடனே சொல்றேன், உனதான் கர்த்தருக்கு பயந்தா போதும். அம்மா அப்பா பயப்படு, முதல்ல கர்த்தருக்கு பயப்படு. 2வது சத்தியத்தை சொல்லுவது. 4 பேருக்கு சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார். அவன் கூட கேட்டான், கூட பார்த்து கேட்டான், இவர் என்ன செஞ்சார் உனக்கு கேட்டான். எனக்கு கூட சொன்னான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் கூட நான் இருந்தேன், இப்ப பாக்குறேன், அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது சொன்னா போதுமே. அல்லேலூயா. 3வது சத்தமா சொல்லுங்க. அம்மா ஏதோ காசு வருது,
தேவை சந்திக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? எப்படியோ வண்டி ஓடுது பாஸ்டர், அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றேன் பண்ணாதீங்க, வேண்டாம். கடைசியில வாழ்க்கை புண்ணியெல்லாம் போயிடும். நான்காவது, எல்லாமே கெட்டவங்க தான், யாருமே நல்லவங்க இல்லை. அவஸ்தாங்கள என்ன உலகம் இது? கோணலும் மாறுபாடுமான உலகம். நீங்க யானைன்னா பூஷம் பூனன்னு வாரு, நீங்க எலின்னா அவர் குரங்கன்னு வாரு. வழியே இல்லை. ஆனா எப்படி நடக்கணும்? புஷ்ணோட நடக்கணும். என்னங்க வாய்ப்பு சொல்லுங்க, அவரோட நடந்து வாருங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். வாழ்க்கை ஒன்று தெரியுமா? பின்னால போட்டுருக்குது அந்த அசனத்துல. உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும், நீங்க செழிப்பா இருப்பீங்க. 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி வார்த்தை. ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதம் சொல்லுங்க, செழிப்புன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்கம்மா. அந்த காலை வேளையில ஆரோக்கியமா இருப்பீங்கம்மா, ஆசீர்வாதமா இருப்பீங்கம்மா, செழிப்பா இருப்பீங்கம்மா. எப்ப தெரியுமா? திரையில பாருங்க எல்லாரும். என்னங்க சத்தமா ஃப்ரெண்டோட நடங்க, ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அவரோட நடங்க. புரியுதா? ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அவரோட நடங்க. ஆமென். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இயேசுவே நடக்க சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஒரு ஃப்ரெண்டு வச்சுங்க. போலாமாடா? நான் ஏசில வரேன், ஏசில வரேன். ஒருத்தர் நல்ல டிப்டாப்பா இருக்கிறாரு. நீங்களா வீடு ஜாலியா? வீட்டில் யாருக்கு மாட்டாங்களா? எல்லாம் வாங்கி வந்துடுறேன். என்னதுங்க? இவர் ஆஃபீஸில் அவர் பேங்க் மேனேஜர் நினைக்கிறேன். ஏசியில் வராதா பேங்க் மேனேஜர் இருப்பார். அது இன்னைக்கு இருக்க மாட்டாங்க இல்லைடா? வந்துடுறேன், சாயங்காலம் 6:30 வந்துடுறேன், வேலை செய்து வந்துடுறேன். அநியாயம் இல்லை இதெல்லாம் இல்லைங்க. யாரும் பாருங்க, அப்படி நடக்கிற ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்காதீங்க. ஹலோ தம்பி, உங்கள் ஃப்ரெண்ட் யாராக இருக்கட்டும், மகி உங்கள் ஃப்ரெண்ட் யாராக இருக்கட்டும்னு கேட்டேன். அவன் கூட இருந்தால் அது கிடைக்குமா பாஸ்டர் கேட்காதீங்க, எல்லாமே கிடைக்கும். எங்க பிரகாஷ் இல்லையா? பின்னால வந்துருக்கா தம்பி, இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு சேர்த்துக்க. பிரகாஷ் இப்படிப்பட்ட ஃப்ரெண்டோட சத்தமா, டேய் நீதான்டா இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு, கோலி ஆடுற ஃப்ரெண்டு, கில்லி ஆடுற ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டை எப்போ சேர்த்துக்கடா? இந்த ஃப்ரெண்ட் எப்போ சேர்த்துங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்டா பார்த்து சேர்த்து அவங்க நடங்க. நீங்களும் பெரிய ஆள் ஆயிடுவீங்க, அவனையும் பெரிய ஆள் ஆக்கிடுவீங்க. யாரும் நடக்கணும்? பார்ட்டிக்கு போலாமா? வீட்டுக்கு அறியா? அப்படி கேட்குற ஆளோட இல்லை, தேவன் நடக்கிற ஃப்ரெண்டா பார்த்து. அம்மா உங்களை கூட சொல்றோமா? உங்களை விட விட தேவன் நடக்கிற ஒரு ஆளா பார்த்து அவங்க நடங்க. நீங்களும் தேவன் நடப்பீங்க, அவங்க தேவன் நடக்க செய்வீங்க. அல்லேலூயா. திருப்பி சொல்றேன், எங்கேயோ வாழ்ந்தான் ஒருத்தன், எப்போ வாழ்ந்தான். அவனை பத்தி சொல்றாரு, அவனோடு என்னங்க நான் பண்ணின என்னோட. அதை விட பழைய அவன் கூட எப்படி எப்படி நடந்தான்? அப்படியா போட்டு என்னோடு அதை மறந்துடுறீங்களே. இப்ப நேரம் பார்த்து தான் செய்ய போறீங்க வீட்டுல போய். என்ன எப்படி நடந்தான்? சத்தமா சொல்லுங்க. எப்படிங்க? ஒரு ஆக்டிங் கிடையாது, ஒரு போலி கிடையாது, அப்படி ஒரு பிரிட்டெண்டிங் அப்படி கிடையாது, ஒரு மாதிரி ஒரு வேஷம் இல்லை, நேச்சுரல். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பண்ணிடுவோம். எல்லாம்